என்னடா இன்றைக்கி கிச்சன்லேருந்து வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? எதுவும் கருத்து சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். ஆக்சுவலி என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண புதுசில் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும், நீட்டாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து வேலையே செய்யாதனால இங்கே வந்து வேலை செய்யவும் சுத்தமாக செட்டே ஆகலை என் உடம்புக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையான பாடி சோடா அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு இருந்துட்டேன். சரி, ஓகே, எப்படி தான் இவ்வளோ நாளாக இப்படியே ஓட்டிட்டோம், சரி கொஞ்சம் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுவோம், பார்த்துப்போம், இப்போ கொஞ்சம் உடம்பு செட் ஆகிருக்கு வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே அடுத்து சரி இப்போ வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் டப்பா, இது ஒரு கலர் டப்பா. ஸோ வந்து கண்ணான்னு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி கண்ணான்னு வச்சுட்டு அப்படியே இருந்துட்டேன். சரி முடியல, எதுவும் தேடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து மீஷோவில் வந்து சரி ஆல்ரெடி இந்த மாதிரி கண்டெய்னர் வச்சுருக்கேன் இல்லையா, சரி அதனால் அதிலே போட்டால் ஓகே. ஏன்னா இதை யூஸ் பண்ணி பார்த்தா குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. நேரில் போய் நான் வந்து செக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இது குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக போகுது. ஸோ அதனால் இது வந்து மீஷோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் போட்டுட்டேன். மீஷோவில் ஃபஸ்ட் நான் பார்க்குறப்போ அது வந்து 600 அந்த மாதிரி இருந்தது. இப்போது வந்து மீஷோட மெகா சேல் ஒன்று வந்தது. ஸோ அதில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு 380 அந்த மாதிரி வந்திருந்ததா, சரி ஓகே இப்போ ஆஃபரில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொத்தம் 24 பீசஸ்ஸு. அந்த 24 பீசஸ் எப்படி இருக்குன்னா, இது பெரிய சைஸு, இது அதோட சின்ன சைஸு, இது அதோட சின்னது, இது இதோட சின்னது அப்படின்னு சொல்லிட்டு 4 சைஸு. இது மாதிரி இதுக்குள்ளே இது மாதிரி 6 வந்துருச்சு உள்ள பேக் பண்ணி. ஸோ மொத்தம் 24 பீசஸ் வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ தான் வந்து ஓகே ஏதாவது பண்ணிவிட்டு இதெல்லாம் காலி பண்ணிவிட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இதிலெல்லாம் ஃபில் பண்ணி ஓரளவுக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். பிஃபோர் வந்து இப்படி இருக்குது கண்ணா பின்னான்னு கிளம்ஸியாக. ஸோ ஆஃப்டர் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். பாய்.